பிக் பாஸ் வீட்டில் 75வது நாளுக்கு இன்னும் 2 நாள் அவங்க கடந்தாங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃபேமிலி வீக்கெண்டுக்கு தாண்டுவாங்க. இப்போ அடுத்த வாரம் ஃபேமிலி வீக்கெண்டு இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டு இருக்கின்றது. இப்போ ஹவுஸ்மேட்ஸும் யாரெல்லாம் நம்ம வீட்டிலேருந்து வருவாங்க அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிக்சன் சொல்கிறாரு, எங்கள் வீட்டிலேருந்து என் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எங்கள் அப்பா மட்டும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறாரு. உடனே ஏன் அப்படி ஒன்று அவங்க அப்பா வந்தால் என்ன பண்ணுவார்? எங்கள் அப்பா வந்தால் ஸ்ட்ரைக்கு தான், பொழந்துருவார். என்ன நான் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரில, நான் நல்லா தான் கேம் ஆடியிருக்கேன், நான் எந்த தப்பு தவறும் பண்ணல, பட் இன்னமோ தெரில அவர் வராருன்னு நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குது, என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எனக்கு வந்து எங்கள் அப்பா இந்த மாயா அக்கா மாதிரி தான் இருப்பாங்க. நான் உடனே மாயா சொல்கிறாங்க, அப்போ நீ ஏன்டா கவலைப்படுற, நான் மாறு விஷயத்தில் வந்துடுறேன், உன்னை காப்பாற்றிடுறேன், விட்றா தம்பி பார்த்துரு. இல்லை சரி நான் கரெக்டு தானே கேம் ஆடிருக்கேன், எதுவும் தப்பாக ஒன்றும் நீ என்னடா தப்பு பண்ணியிருக்க, நீ வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருக்க தெரியுமா அப்படின்னு அந்த கேங்கை இவருக்கு உற்சாகம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்குறோம். இதில் என்ன இன்னொரு முக்கியமான விஷயம், நேற்று ஒஸ்ட்டு பர்ஃபார்மர்னு ஒன்று சூஸ் பண்ணாங்கங்க, அது நிக்சனை தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒஸ்ட்டு பர்ஃபார்மராக சூஸ் பண்ண நிக்சன் எப்படி அதிகப்படியான பணத்தை வாங்கி அந்த ஒரு புள்ளிகளை பெற்றார்? இதுதான் ஃபேவரட்டிசமா?